வணக்கம் மாணவர்களே. பரதநாட்டியம் தரம் 13ற்கான வர்ணம் நிகழ்ச்சி தொடரில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரத உருப்படிகளின் சொற்கட்டுக்களை தாள அங்கக்குறியுடன் எழுதுதல் தொடர்பான விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வர்ணம் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த வர்ணத்தினுடைய பூர்வாங்க பகுதியை நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே உத்தராங்க பகுதிக்குரிய சொற்கட்டுக்களை எவ்வாறு தாளாங்க குறியீடுகளுடன் எழுதுவது தொடர்பாக பார்ப்போம். அந்த வகையில் இந்த பாடத்தினுடைய தேர்ச்சியாக பரத செய்முறை விடயங்களை அறிந்து கூறுவர் என்பது இந்த பாடத்தின் தேர்ச்சியாக அமைகின்றது. தேர்ச்சி மட்டம் பரத உருப்படிகளுக்குரிய சொற்கட்டுக்களின் தாள விளக்கத்தினை அறிந்து கூறுவார். அதற்கான செயற்பாடு பதவர்ணத்தின் சொற்கட்டுக்களை தாள அங்க அடையாளங்களுடன் எழுதி காட்டுதல். இந்த செயற்பாட்டிலே பதவர்ணம் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பதவர்ணத்தின் சொற்கட்டுக்களை நாங்கள் தாள அங்க அடையாளங்களுடன் எழுதி காட்டும் முறையை தொடர்ந்து பார்ப்போம். அதிலும் உத்தராங்க பகுதியில் எவ்வாறு இந்த தாளாங்க அடையாளங்கள் எழுதுவது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் அளித்த வகையில் உத்தராங்க பகுதியில் அமைந்த பகுதிகள் சரணம், சரணஸ்வரம் ஆகிய பகுதிகள் உத்தராங்கத்தில் அமைந்திருக்கின்றன. ஏற்கனவே பல்லவி, அனுபல்லவி, முக்தாய்ஸ்வரம் ஆகிய பகுதிகளில் உள்ள விடயங்களை நாங்கள் தாளாங்க குறியீடுகளுடன் எழுதி பழகி இருக்கின்றோம். தொடர்ந்து சரண பகுதி, சரணத்தில் ஆனந்த பைரவி ராகத்தில் சரண பகுதியில் அமைந்த கோர்வைகளை முதலில் பார்க்கலாம். சரணத்திற்கான பாடலை ஒரு முறை பார்த்த பின் அந்த கோர்வைகளை தொடர்ந்து பார்க்கலாம். கானமயிலே அதிக மையலா மதிமயங்கி பூவாளிமா மதனிதோ தொடரப்பா கானமயிலே அதிக மையலால் மதிமயங்கி பூவாளிமா மதனிதோ தொடரப்பா. இவ்வாறு சரண பகுதியினுடைய பாடல் இடம்பெறுகின்றது. அந்த கோர்வையின் முதலாவது கோர்வையை இப்பொழுது பார்க்கலாம். இங்கு நாங்கள் உத்தராங்க பகுதியை பார்த்தால் நாங்கள் ஏற்கனவே இது கற்றிருக்கின்றோம். பூர்வாங்க பகுதி விளம்ப காலத்திலும் உத்தராங்க பகுதி மத்திம காலத்திலும் நாங்கள் செய்யப்படுவது உங்களுக்கு தெரியும். ஆகவே உத்தராங்க பகுதியை நாங்கள் தாள அங்க குறியீடு எழுதும் போது ஒரு அட்சரத்திற்கு 4 மாத்திரைகள் வரக்கூடியதாக எழுத வேண்டும். உத்தராங்க பகுதியில் வழமை போல நீங்கள் லகுவிற்குள் 16 மாத்திரைகளும், திருதத்திற்குள் 8 மாத்திரைகளும், அடுத்த திருதத்தில் 8 மாத்திரைகளும் அடங்கக்கூடியதாக இந்த சொற்கட்டுக்களை நாங்கள் வகுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சரணத்தினுடைய முதலாவது கோர்வை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை பார்ப்போம். நீங்கள் செய்முறை வகுப்பில் கற்ற விடயம், அதனை ஒரு முறை சொல்லி பின்னர் உங்களுக்கு அதை விளக்கமாக கூறுகின்றேன். தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க திம்மி தேய்து தை தேய்து தை தேய்து தை தேய்து தை தேய்து தை தேய்து தை. இதுதான் சரணத்தினுடைய முதலாவது கோர்வை. இதனை கைகளில் தாளம் போட்டு பார்ப்போம். தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க திம்மி தேய்து தை தேய்து தை தேய்து தை தேய்து தை தேய்து தை தேய்து தை தான். இதுதான் தாளம் போடும் முறை. இனி நாங்கள் ஒவ்வொரு விடயமாக அங்க குறியீடுகள் எவ்வாறு இடம்பெறுவது என்பதை ஒவ்வொரு அட்சரமாக பார்ப்போம். முதலாவது தக்க என்பது முதலாவது அட்சரத்தில் அமைந்துள்ளது. முதலாவது தட்டில் தக்க என்ற விடயம் அந்த பகுதி அமைந்துள்ளது. ஆகவே தக்க என்பது 4 மாத்திரைகள் கொண்டதாக அமைய வேண்டும். ஆகவே இங்கு தக்க என்பது 2, அதனை 4 மாத்திரைகள் கொண்டதாக நாங்கள்
அமைக்க வேண்டும். த க. அடுத்து தக்க. அடுத்த இரண்டாவது அட்சரம் த க. தக்க தக்க இரண்டாவது. திம்மி மூன்றாவது தட்டு. அதுவும் 4 மாத்திரைகள். திம்மி. நான்காவது தட்டு தாத்தை தேய்த்த 4. தாத்தை தேய்த்த. இது 4 மாத்திரைகள் கொண்டதாக அமைய வேண்டும். இங்கே த தேய் தேய்த்த என்பது 4 மாத்திரைகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே லகு இவ்வாறு அமையும். தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த. அடுத்து திருதத்தின் முதலாவது தட்டு தித்தை தேய்த்த. அதுவும் அவ்வாறே தி தேய் தேய்த்த 4 மாத்திரைகள் கொண்டதாகவே காணப்படுகின்றது. அடுத்து திருதத்தின் வீச்சு தக்க. ஆக தக்க 4 மாத்திரைகளாக அமைக்க வேண்டும். அடுத்த திருதத்தில் நாங்கள் தக்க முதலாவது தட்டு தக்க. ஆகவே 4 மாத்திரைகள். வீச்சு திம்மி 4 மாத்திரைகள். இவ்வாறு முதலாவது ஆவர்த்தனம் அமைந்து காணப்படுகின்றது. தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க தக்க திம்மி. இரண்டாவது ஆவர்த்தனத்தில் தாத்தை தேய்த்த முதலாவது தட்டில் தாத்தை தேய்த்த 4 மாத்திரைகள் கொண்டதாக இருக்கின்றது. இரண்டாவது தட்டு தித்தை தேய்த்த 4 மாத்திரைகள் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. மூன்றாவது தட்டு தக்க திம்மி. அதுவும் 4 மாத்திரைகள். தக்க திம்மி 4 மாத்திரை. நான்காவது தட்டு கவனியுங்கள். தெய்து தெய் தெய் தெய்து தெய் 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 திதி தெய் தெய். இங்கு கவனித்தால் 4 மாத்திரைகள் கொண்டதாக 4வது தட்டு இருக்க வேண்டும். இங்கு தெய் திதி தெய் தெய் என்பது அமைந்திருக்கின்றது. இங்கு பார்த்தால் தெய் 1 திதி என்பது 2ஆக காணப்படுகிறது. அது நாங்கள் அதன் மேல் கோடிடுவதன் மூலம் அதன் எண்ணிக்கையை நாங்கள் 1ஆகலாம். திதி என்பது வேகமாக சொல்லப்படுவதால் திதி என்பது ஒரு மாத்திரையாக திதி என்று வேகமாக சொல்ல வேண்டும். தெய் திதி தெய் தெய். இவ்வாறு தெய் திதி தெய் தெய் என்பது 4 மாத்திரைகள் கொண்டதாக 4வது தட்டில் இடம்பெறுகிறது. அடுத்து திருதத்தை பார்த்தால் திதி தெய் 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 திதி தெய் தெய் திதி தெய் என்பதனுடைய தெய் லகுவிற்குள்ளும் திதி தெய் திருதத்திற்கும் அமைந்திருப்பதால் திதி தெய். இங்கும் திதி தெய் கோடிடப்படுகின்றது. திதி 1 தெய் 1. அடுத்து நாங்கள் ஒரு கார்வை நாங்கள் கோர்வை சொல்லும் போதே சொன்ன நாங்கள் தெய் திதி தெய் தெய் திதி தெய் த த கார்வை இங்கு இடம்பெற வேண்டும். த தா என்ற கார்வை இதில் இடம்பெற வேண்டும். ஆகவே தெய் திதி தெய் தெய் திதி தெய். ஆக துருதத்தின் முதலாவது தட்டில் திதித்தை த திதித்தை த தெய் திதித்தை த தெய். அடுத்த தெய் தித்தையினுடைய தெய்யும் அதனுடன் சேருகின்றது. திதி 1 தெய் 2 கார்வை கமா 1 3. அடுத்த தெய் 4 தெய் திதித்தை தெய். அடுத்து திதி தெய் தெய் திதி திதி தெய் தெய் திதி. அது 4 எண்ணிக்கையாக அமைகின்றது. இவ்வளவு நேரம் நாங்கள் சொன்னதின்படி தெய் திதி தெய் தெய் திதி தெய் த தெய் திதி தெய் தெய் திதி. இவ்வாறு திருத பகுதிக்குள் அமைந்து அடுத்த திருதம் தெய் திதி தெய் தெய் திதி தெய் தெய் திதி தெய். இவ்வாறு திதி தெய் என்பது கோடிடப்படும். இங்கு த கார்வை இடம்பெறுகின்றது. ஆகவே இறுதி திருதத்தின் தெய் த தெய் திதி தெய் த தெய் திதி இவ்வளவு 4ஆக அமைகின்றது. தெய் தெய் திதி தெய் என்பது 4ஆக அமைகின்றது. இதனை நீங்கள் சொல்லி பார்த்தால் தெரியும். தெய் திதி தெய் தெய் திதி தெய் த தெய் திதி தெய் தெய் திதி தெய் த தெய் திதி தெய் தெய் திதி தெய் இவ்வாறு அமைகின்றது. இப்பொழுது நாங்கள் இரண்டாவது ஆவர்த்தனத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தாத்தை தேய்த்த முதலாவது தட்டு, தித்தை தேய்த்த இரண்டாவது தட்டு,
கக்க திம்மி தெய் திதி தெய் தெய் திதி தெய் தத் தெய் திதி தெய் தெய் திதி தெய் தத் தெய் திதி தெய் தெய் திதி தெய். இவ்வாறு ஒவ்வொரு தட்டுக்களிலும் 4 அமைந்து காணப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை பூரணமாக இதனை தாளத்தை கொழுப்பித்து பார்ப்போம். தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க திம்மி தெய்து தெய் தெய்து தேய்த்த தெய்து தெய் தெய்து தேய்த்த இது தெய் தெய்து தேய்த்தா. இவ்வாறு சரணத்தினுடைய முதலாவது கூறு அமைந்து காணப்படுது. அடுத்து சரணத்தின் இரண்டாவது கூறியை பார்ப்போம். முதலில் கூறியை கவனிங்கள். தா தெய் தேய்த்த தி தெய் தேய்த்த தா தெய் தேய்த்த தி தெய் தேய்த்த த தெய் தாஹ தி தெய் தாஹ த தெய் தாஹ தி தெய் தாஹ. மூன்றாவது ஆவர்த்தனம். தத்தை தாஹா தித்தை தாஹா தத்தை தாஹா தித்தை தாஹா தெய்க தெய்கி தெய் தெய் திது தெய் தெய்க தெய்கி தெய் தெய் திது தெய் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்த திங்கிணத்தொம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்த திங்கிணத்தொம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்த திங்கிணத்தொம். இவ்வாறு செய்முறை வகுப்பில் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இதனை தாள அங்காடியாளத்துடன் எவ்வாறு பார்ப்பது என்பதை பார்ப்போம். முதலில் தாளத்தை கொழுப்பித்து பார்த்த பின்னர் அதனை பார்க்கலாம். தா தெய் தேய்த்த தி தெய் தேய்த்த தா தெய் தேய்த்த தி தெய் தேய்த்த த தெய் தாஹ தி தெய் தாஹ த தெய் தாஹ தி தெய் தாஹ தத்தை தாஹ தித்தை தாஹ தத்தை தாஹ தித்தை தாஹ தெய்க தெய்கி தெய் தெய் திது தெய் தெய்க தெய்கி தெய் தெய் திது தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்த திங்கிணத்தொம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்த திங்கிணத்தொம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்த திங்கிணத்தொம் தா. இது சரணத்தினுடைய இரண்டாவது கோர்வை கொழுப்பிக்கும் முறை. இனி ஒவ்வொரு தட்டுகளாக பார்ப்போம். தாத்தை தாத்தை என்பது ஒரு தட்டில் அமைந்திருக்கின்றது. தா 2 தெய் கமா தாத்தை. அடுத்து தேய்த்த அடுத்த தட்டில் அமைந்திருக்கின்றது. தெய் கமா த கமா 4 மாத்திரைகள். தித்தை தித்தை அடுத்த மூன்றாவது தட்டில் தித் கமா தெய் கமா தித்தை தேய்த்த 4வது தட்டு தேய் த. இவ்வாறு லகுவிற்குள் அமைந்து காணப்படும். அடுத்த துருதத்தில் தா தேய் ஒரு தட்டு தா 2 தேய் கமா தி தேய்த்த என்பது அடுத்த வீச்சில் அமைந்துள்ளது. தேய்த்த தித்தை அடுத்த துருதம் தித் தேய் தேய்த்த என்பது திருதத்தின் வீச்சு. ஆகவே முதலாவது ஆவர்த்தனம் உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கு. அதே போல இரண்டாவது ஆவர்த்தனத்தில் தத்தை முதலாவது தட்டில் தத்தை. ஆகவே தத் கமா தெய் கமா. இரண்டாவது தட்டு தாஹா தாஹா தாவண்ண ஹாவண்ண அங்கே 4 மாத்திரைகள் ஏற்கனவே இருக்கின்றது. ஆகவே எந்த அடையாளமும் தேவையில்லை. மூன்றாவது தட்டு தித்தை தித்தையில் தித் கம்மா தெய் கம்மா. நான்காவது தாஹா தாவண்ண ஹாவண்ணா 4 மாத்திரை. அதே போல திருதம் த தெய் முதலாவது தட்டு வீச்சு தாஹா. அடுத்த திருதத்தில் தித்தை அங்கு தித் தெய் வீச்சில் தாஹா என்று அமையும். இரண்டாவது ஆவர்த்தனமும் உங்களுக்கு இலகுவாக விளங்கும். ஒவ்வொரு தட்டுக்கள் 4 மாத்திரைகள் இடம்பெறும். மூன்றாவது ஆவர்த்தனத்தை பார்த்தால் தத்தை தாகாவினுடைய
மேல்காலம் இடம்பெறுகின்றது. தத்தை தாகா முதலாவது தட்டில் தத்தை தாகா. ஆகவே தத்தை தஹா தஹாவினுடைய சுருக்கமான எழுத்துக்களை இங்கே போட்டு காட்டியிருக்கின்றோம். தத்தை தாகா 4 மாத்திரைகள் கொண்டதாக. அதே போல இரண்டாவது தட்டில் தித்தை தாகா தித்தை தாகா 4. மூன்றாவது தட்டு தத்தை தாகா. நான்காவது தட்டு தித்தை தாகா. ஆகவே லகு அவ்வாறே 4 மாத்திரைகளாக இடம்பெற்றிருக்கிறது. இங்கு லகுவினுடைய விளக்கத்தை பார்த்திருக்கிறீர்கள். இங்கே பார்த்தீர்களானால் தாகா என்று நாங்கள் உச்சரிக்கின்றோம். ஆனால் தாகா என்ற விளக்கத்தை நாங்கள் தாகா என்று எழுதினால், நடில் எழுத்துக்களாக இருக்கின்ற தாகாவை அப்படியே எழுதினால் அதன் மேல் கோடிட்டு காட்ட வேண்டும். கோடிட்டு காட்டினால் அது தவறில்லை, அதனையும் இங்கு பயன்படுத்தலாம். ஆனால் இங்கு குறில் எழுத்துக்களாக தாகா என்பதை பயன்படுத்த முடியுமாதலால் தத்தை தாகா என்று இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் திருதம். திருதத்தின் பார்த்தீங்களா தெய்ஹி. இது முதலாவது தட்டு. திருதத்தில் முதலாவது தட்டு தெய்ஹி. ஆகவே தெய்ஹி 4 மாத்திரைகளும் ஒரு தட்டில் இடம்பெறுகிறது. அவ்வாறே தெய்ஹி அமைந்திருக்கும். வீச்சு தெய் தெய் திது தெய் தெய்ஹி தெய் தெய் திது தெய். ஆகவே தெய் தெய் திது தெய் அடுத்த வீச்சில் இடம்பெறுகின்றது. தெய் தெய் திதி தெய் 4 மாத்திரைகள். இங்கு திதி என்பது ஒரு மாத்திரையாக கோடிடப்படும். தெய் தெய் திதி தெய். திதி என்பது வேகமாக வருகின்றது. அதே போல அடுத்த திருதத்தை பார்த்தால் அதே போல தெய்ஹி தெய் தெய் திது தெய். அப்ப தெய் தெய் திது தெய் என்பதில் திதி தெய்யில் கோடிட வேண்டும். இப்படி விட்டால் அதனுடைய எண்ணிக்கை 4ஆக அமையும். ஆகவே இங்க 3வது ஆவர்த்தனத்தை பார்த்தீர்களானால் தத்தை தாகா தித்தை தாகா தத்தை தாகா தித்தை தாகா 4. தெய்ஹி தெய் தெய் திது தெய் தெய்ஹி தெய் தெய் திது தெய். இவ்வாறு 4ஆக 3வது ஆவர்த்தனம் அமைந்திருக்கின்றது. அடுத்து இறுதி ஆவர்த்தனத்தை பார்ப்போம். தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்ததிங்கிணத்தோம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்ததிங்கிணத்தோம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்ததிங்கிணத்தோம். இவ்வாறு இந்த இறுதி ஆவர்த்தனம் அமைந்திருக்கிறதை பார்க்கிறீர்கள். இப்பொழுது தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்ததிங்கிணத்தோம் த இதுல கார்வையை நாங்கள் முதலில் இட்டு வைப்போம். அதே போல தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்ததிங்கிணத்தோம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்த. இவ்வாறு நாங்கள் செய்முறையில் செய்கின்றோம். இனி கணக்கு ஒவ்வொரு தட்டாக நாங்கள் கணக்கு பார்ப்போம். தக்கிட்ட த தக்கிட்ட த என்பது முதலாவது தட்டு. கிட்ட தக்கத்ததிங் கிட்ட தக்கத. இங்கு தக்கத்ததிங் என்பது அடுத்த காலத்தில் அமைந்துள்ளது. வேகமான காலமாக அமைந்து தக்கத்ததிங் தக்கத்ததிங்கின தக்கத்ததிங்கின தொம் தொம்முக்கு நாங்கள் தொம் என்பதை இதில் கமாவை இட்ட பின் அதன் மேல் கோடு போடலாம், அல்லது கமா போடாமல் கோடை போடாமலும் விடலாம். தொம் என்பது ஒரு சொல்லாக அமையும். இங்கே 2 சொல்லாக அமைந்த 2 எழுத்துக்களாக அமைந்தால் கோடிட வேண்டும். 2 எழுத்துக்கள் கமாவில் அதை குறைக்கலாம் ஆக இருந்தபடியால் தொம்மினுடைய கமாவை நாங்கள் இங்கு போடவில்லை. இங்கு நாங்கள் கார்வை நிற்கின்ற அந்த கார்வைக்குரிய கமாவை மட்டும் இங்கு காட்டியிருக்கணும். ஆகவே தக்கத்ததிங்கிண என்பது வேகமான சொற்கட்டு. இனி நாங்கள் பார்க்கலாம் தக்கிட்ட த முதலாவது தட்டு. கிட்ட தக்கத்ததிங் கிட்ட தக்கத்ததிங் இவ்வளவும் 4 எண்ணிக்கையாக அமைகின்றது. கீட்ட 2 தக்கத்ததிங் என்பது 2ஆக அமையும். கோடு இடப்பட்டபடியால் 2ஆக அமையும். அது 4. கிண கோடிடப்படியால் அது 1 தொம் 1 2. கிண என்பது 2ஆக இருப்பது கோடிட்டபடியால் அது 1ஆகவும் தொம் என்பது 1ஆகவும் தாக்கார்வை இங்கு கார்வை உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. தாக்கார்வை 3. அடுத்த தக்கிட்டவினுடைய தா 4ஆக அமைகின்றது. 3வது தட்டுக்குரியது.
அடுத்து நான்காவது தட்டிற்கு கிட்ட தகி என்பது நான்காவது தட்டாக அமைகின்றது. இந்த லகுவினுடைய பகுதி இவ்வாறு வருகின்றது. அதே போல திருத்தத்தை ட தக்க ததிங் ட தக்க ததிங் கி என்ன என்பதனுடைய தக்க 1 ததிங் 2 கிண 3 இந்த டாவனோடு சேருவதால் 4ஆக வருகிறது. ட தக்க ததிங் கிண 4. அடுத்து தொம் தாக்கார்வை தாக்கி 4ஆக அமைகின்றது. அடுத்த திருத்தத்தினுடைய வீச்சு. அடுத்த திருத்தத்தை பார்த்தால் ட தாக்கீட்ட 4 ட தாக்கீட்ட 4 தக்க ததிங்கிண தக்க 1 ததிங் 1 2 கிண 1 3 தொம் 1 4ஆக அமைகின்றது இந்த தாளம். இதனை கவனியுங்கள். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இதனை பார்க்கலாம். இறுதியாவத்தனம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க ததிங்கிணத்தொம் த தக்கிட்ட தக்கிட்ட தக்க ததிங்கிணத்தொம் த தக்கிட்ட தக்கிட்ட தக்க ததிங்கிணத்தொம். ஆகவே இந்த கோர்வையினுடைய முழு பகுதியை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தா தெய் தெய் த தி தெய் தெய் த தா தெய் தெய் த தி தெய் தெய் த தத் தெய் தாஹ தி தெய் தாஹ த தெய் தாஹ தி தெய் தாஹ தத்தை தாஹ தித்தை தாஹ தத்தை தாஹ தித்தை தாஹ தைஹத்தைஹி தைத்தை திதித்தை தைஹத்தைஹி தைத்தை திதித்தை தக்கிட்ட தக்கிட்ட தகததிங்கிணத்தொம் த தக்கிட்ட தக்கிட்ட தகததிங்கிணத்தொம் த தக்கிட்ட தக்கிட்ட தகததிங்கிணத்தொம் த. ஆகவே சரணத்தினுடைய 2வது கோர்வையை இப்பொழுது பார்த்தோம். அடுத்து சரண கோர்வை 3வதை பார்ப்போம். உத்தராங்க பகுதியில் சரணம் 4 கோர்வைகள் அமைந்திருக்கின்றன. 1வது 2வது கோர்வைகள் நாங்கள் பார்த்து இப்பொழுது சரண கோர்வை 3வதை பார்ப்போம். கோர்வையை முதலில் பார்த்துவிட்டு தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தி தி தெய் தி தி தெய் த கீட்ட த கீட்ட த கீட்ட த கீட்ட தி தி தெய் 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 தக்க தக்கிட்ட 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 தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய். இது 3வது சரண கோர்வை. இதனை கைகளில் கொழுப்பித்து பார்த்த பின் நாங்கள் குறியீடுகளை எழுதலாம். தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தி தி தெய் தி தி தெய் த கீட்ட த கீட்ட த கீட்ட த கீட்ட தி தி தெய் 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 தக்க தக்கிட்ட 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 தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தா. இவ்வாறு தாளம் கொழுப்பித்து காட்ட முடியும். இதன்படி நாங்கள் அடையாளங்களிட்டு எவ்வாறு எழுதுவது என்பதை பார்ப்போம். தெய் தெய் தாம் தெய் 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 தாம். கவனிங்கள். தெய் தெய் ஒரு தட்டு, தாம் தெய் தெய். ஆகவே தெய் தெய் 4 மாத்திரைகள், தெய் தெய் தாம் தாம் 2, அடுத்து 2 4. தெய் தெய் தாம் தெய் தெய் தாம். 3வது தட்டு தெய் தாம். தெய் 2 தாம் 2, 3வது தட்டிற்கு 4. தி 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 4. இப்பொழுது லகு முடிவடைந்து விட்டது. பாருங்கள். தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தி தி
வரையும் லகு. அடுத்து தெய் தி தி தெய். இப்பொழுது பாருங்கள் 4 தெய் தி தி தெய். தெய் தி 4 தி தெய் 4. அதே போல த கி 4 த த 4 த கி ட த 4 4 8 ஒரு ஆவர்த்தனம் முடிவடையும். அதன் தொடர்ச்சியாக த கீட்ட த கீட்ட 4 த கி 4 ட த 4 கி ட 4. அவ்வாறு 2 எழுத்துக்கள் 4 4 கி ட முதலாவது தட்டு, த கி இரண்டாவது தட்டு, ட த கி ட. அடுத்த லகு முடிவடைந்தது. அதே போல தி 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 தெய் தி தெய் தி திருதா. அடுத்து தி தெய் தி தெய் தி 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 தெய் தி தி. இவ்வாறு ஒவ்வொரு கார்வைகள் அங்கு வந்து கொண்டிருக்கும். அந்த தி தி தெய்யினுடைய தொடர்ச்சி இங்கு தெய். அடுத்து தி தெய் தி 4 தி தெய் 4 தி தி. இங்கு இறுதி தெய் தாக்க தெய் 2 தாக்க 2 4. 4வது தட்டில் தெய் தாக்க என்று ஆரம்பிக்கும். தாக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கி தக்கிட த 4 கீட்ட தக்கி 4. ஆகவே இந்த திருதத்தில் 8 எண்ணிக்கை அவ்வாறே அமைந்திருக்கின்றன. இந்த அடையாளமும் நாங்கள் இட தேவையில்லை. இந்த தக்கி டவின் தொடர்ச்சி ட அடுத்த தக்கி டவுடன் சேரும்போது 4 மாத்திரைகள் ஆகின்றது. அது முதலாவது தட்டில் 4 மாத்திரைகள் அவ்வாறே இருக்க தெய் தித்தா. இப்பொழுது பாருங்கள் தெய் தித் தெய் தித்தா. தெய் என்ற இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே தெய் என்பதில் ஒரு கமா, தித்தா தெய் 2 தித்தா 2 4. அந்த தித்தாவினுடைய தா தா என்பது அதன் தொடர்ச்சி அடுத்த ஆவர்த்தனத்தில் முன்னுக்கு தா என்று இடம்பெறுகிறது. தித்தா. அந்த ஆவுடன் சேர்ந்து தத்தித்தா இடம்பெறும். அ தத்தித்தா அ தத்தித். ஆகவே இந்த கார்வை முதலாவது கார்வை தத் 2 தித் 2 தா. தாவினுடைய அரைவாசி 4. அடுத்து தாவின் அரவு 1 தெய்தது தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய்தது தெய் தெய்தது தெய். ஆகவே திதி வேகமாக வருகின்றது. அடுத்து தெய் தித்தா தெய். இங்கு நாங்கள் தெய் என்ற இடத்தில் நிற்கின்றோம். தெய் தித்தா தத்தித்தா தா. தாவினுடைய அரைவாசி அடுத்த திருதத்தில் இடம்பெறுகின்றது. இப்பொழுது நாங்கள் லகுவை பார்க்கலாம் 4 4. தாவினுடைய முதல் கார்வை 1, அடுத்து தத் 2 தித் 3 த தா அரவாசி 4. தாவினுடைய அடுத்த கார்வை அடுத்த தட்டிலே 1 தெய் 2 திதி 3 தெய் 4. அப்ப இரண்டாவது தட்டு. மூன்றாவது தட்டு தெய் கார்வை தித் த. தாவினுடைய ஒரு கார்வை இந்த தட்டு. தாவின் அடுத்த கார்வை அடுத்த தட்டுடன் சேரும்போது 1 தத் 2 தித் 3 த 4. இப்பொழுது தாவின் தா தித்தா என்பதின் அடுத்த கார்வை திருதத்திற்குள் வருகின்றது. தித்தா இந்த கார்வை திருதத்துக்குள் வருகின்றது. திருதத்தில் தா தெய்து தெய். இங்கு திதி என்பதில் கூடு. அப்ப 1 2 திதி 3 தெய் 4 ஒரு தட்டு. அடுத்து தெய் தித்தா. பாருங்கள் தெய்
தெய் தித்து தெய் தெய் தித்தா என்று தெய் என்பதில் நிற்கின்றோம். தெய் தித்தா தெய் கமா அதாவது கார்வை தித் 3 த 4 தெய் தித்தா. இந்த தாவினுடைய அரைவாசி அடுத்த திருதத்தில் இடம்பெறுகிறது 1 தத் 2 தித் 3 த அரைவாசி 4. அடுத்த தாவினுடைய அரைவாசி அடுத்த எண்ணிக்கையுடன் சேரும்போது தெய் தித்தி 1 தெய் 1 3 தாவின் பின்வரும் கார்வை அதனுடன் சேரும்போது 4 4ஆக அமைகின்றது. இது இறுதி ஆவர்த்தனத்தை பாருங்கள். இறுதிக்கு முதல் இந்த தக்கிட்ட என்பதிலிருந்து நாங்கள் பார்ப்போம். இந்த திருதம் என்பதிலிருந்து பார்ப்போம். தக்கிட்ட 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 தெய் தித்தா தத்தித்தா தெய் தித்து தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் தித்து தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் தித்து தெய் தா. இவ்வாறு அமைகின்றது. இப்பொழுது முழுமையாக இந்த தாளத்தை ஒரு முறை கொலுப்பித்து பார்ப்போம். தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தி தி தெய் தி தி தெய் தா கி ட தா கி ட தா கி ட தா கி ட தி தி தெய் 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 தக்க தக்கிட்ட 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 தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தெய் தித்தா தத்தித்தா தெய் திது தெய் தா. இது 3வது கோர்வை. அடுத்து நாங்கள் 4வது கோர்வையை பார்ப்போம். சரணக்கோர்வை 4வது. தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தெய்யும் தத்த தெய் தெய் தித்தி தெய் தெய்யும் தத்த தெய் தெய் தித்தி தெய் தக்கிட்ட திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தக்க திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தக்க திதி தெய் திதி தெய் 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 திதி தெய். இவ்வாறு இந்த சரணக்கூரை அமைந்திருக்கின்றது. இதனை நாங்கள் தாளம் போட்டு பார்ப்போம். தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தெய்யும் தத்த தெய் தெய் தித்து தெய் தெய்யும் தத்த தெய் தெய் தித்து தெய் தக்கிட்ட திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தக்க திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தக்க திதி தெய் திதி தெய் 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 திதி தெய் தா. இவ்வாறு இது அமைந்திருக்கின்றது. இதனை அடையாளங்களிட்டு பார்க்கும்போது அந்த கார்வை எவ்வளவு கார்வை நிற்கின்றது என்பதை பார்க்கலாம். முதலாவது ஆவர்த்தனத்தை பார்ப்போம். தக்க திம்மி தக்கி ட த அவ்வளவும் லகுவிற்குள் அமைகின்றதாகவே தக்க ஒரு தட்டு. தக்க என்பது 4 மாத்திரைகள். திம்மி 4 மாத்திரைகள். தக்கி 4. த த த த 4. இது லகு. இதே போல திருதம் க தி க தி மி த தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கி கீட்ட தக்க கீட்ட 4 தக்க 4. இவ்வாறு முதலாவது ஆவர்த்தனம் அமைகின்றது. அதே போலவே தி மீ முதலாவது தட்டிலும் த கி என்பது 2வது தட்டு த த க தி இவ்வாறு லகு அமைகின்றது. 4 4ஆக அமைகின்றது. இந்த தகதி மீன் த க தி மீ த. அடுத்த திருதம் கீட்ட ஒரு திருதம் முடிவடைந்தது. இறுதி திருதம் தெய்யும் தத்த
தத்த என்று அமைகின்றது. தெய்யும் தத்த. ஆகவே தெய்யும் 4, தத்த 4. இவ்வாறு 8 மாத்திரைகள் அந்த திருதத்தில் இடம்பெறுகின்றது. அடுத்த ஆவர்த்தனத்தை பார்த்தால் தெய்யும் தத்த தெய் தெய் தித்தி தெய். ஆக தெய் தெய் 4, அடுத்த தட்டில் தித்தி தெய் 4. அப்ப தி தி 2, தெய் 2, 4. அடுத்த 3வது தட்டு தெய்யும், 4வது தட்டு தத்த. ஆக தெய்யும் 4, தத்த 4. இவ்வாறு லகு அமையும். தெய் தெய் தித்தி தெய். தெய் தெய் 4, தி தி 2, தெய் 2, 4. தெய் தெய் தித்தி தெய். அடுத்து பார்த்தால் த கி த கி ட தித்தி தெய். த கி ட தித்தி தெய். த கி ட தித்தி தெய். த கி 4, ட திதி தெய். ட திதி தெய். திதி இங்கு வேகமாக இடம்பெறுகிறது. திதி. ஆக 2 ட 2, திதி 1 3, தெய் 1 4. இவ்வாறு திருதம் இடம்பெறுகின்றது. அங்கே வருகின்ற திதி தெய். அந்த திதி தெய்யினுடைய தெய்யின் இறுதியாக வருகின்ற கார்வை இங்கே அடுத்த ஆவர்த்தனத்தில் இடம்பெறுகின்றது. பார்த்தால் த கி ட திதி தெய் திதி தெய் 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 திதி தெய். அவ்வாறு இந்த தாளம் போகின்றது. திதி தெய், அடுத்த திதி தெய், அடுத்ததும் திதி தெய் கார்வை. தெய் தெய் திதி தெய். தெய் தெய் திதி வேகம் தெய். இப்பொழுது பாருங்கள். திதி தெய் திதி தெய் 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 திதி தெய். தக்க என்ற கார்வை இங்கு தக்க என்பது இடம்பெறுகின்றது. நாங்கள் இந்த செய்முறையில் கற்கும் போது நீங்கள் கற்றிருப்பீர்கள். திதித்தை திதித்தை தெய் தெய் திதித்தை தக்க திதித்தை திதித்தை தெய் தெய் திதித்தை தக்க. இங்கும் ஒரு தக்க இடம்பெறும். திதித்தை திதித்தை தெய் தெய் திதித்தை. இவ்வாறு தான் இந்த கோர்வை அமைந்திருக்கும். நாங்கள் ஆரம்பத்திலேயே இதனை தக்க என்று பயன்படுத்தலாம். நீங்கள் கார்வைக்கு பதிலாக தக்க என்பதை பயன்படுத்தலாம். அது சொல்லி செய்யலாம். ஆகவே திதித்தை அங்கிருந்த தெய்யினுடைய கார்வை முதலாவதாக இருக்கும். 1 திதி 2 தெய் 3 அடுத்த தெய்யினுடைய கார்வை 4. முதலாவது தட்டில் திதித்தை தெய் தெய் திதித்தை தெய் 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 திதித்தை. இரண்டாவது தட்டு முதலாவது தட்டில் திதித்தை தெய் தெய் திதித்தை தெய் தெய் 2 திதி 3 தெய் 4. அடுத்தது தக்க தக்க திதித்தை தக்க திதித்தை. தக்க 2 திதி 3 தெய் 4 தக்க திதித்தை. மூன்றாவது தட்டு திதித்தை திதித்தை. இவ்வாறு அமையும். நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். 1 2 3 4 முதலாவது தட்டு தெய் தெய் திதித்தை. இரண்டாவது தட்டு திதித்தை, இதில் ஒரு கார்வை திதித்தை திதித்தை. அடுத்து தெய் தெய் திதித்தை தெய் தெய் திருதத்தின் முதலாவது தட்டு தெய் தெய் திதித்தை. அது 4ஆக அமைகின்றது. தெய் தெய் திதித்தை தக்க திதித்தை தக்க திதித்தை தக்க திதி 2 4 திதி. இந்த தெய்யினுடைய கார்வை அடுத்ததாக இடம்பெறும். தக்க திதி தெய். அங்கு கார்வை வந்தால் திதித்தை தெய் தெய் திதித்தை. இங்கு கார்வை திதி தெய்யினுடைய கார்வை இதில் இடம்பெறும். தெய் தெய் திதித்தை. இங்கு 1 2 3 4 தெய் தெய் திதித்தை 4 8ஆக அமைகின்றது. இப்பொழுது முழுமையாக நாங்கள் அடையாளங்களிட்டு பார்த்திருக்கின்றோம். இதனை ஒரு முறை முழுமையாக கொழுப்பித்து பார்க்கலாம். தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க
திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தெய்யும் தத்த தெய் தெய் தித்தித்தை தெய்யும் தத்த தெய் தெய் தித்தித்தை தக்கிட்ட திதித்தை திதித்தை தெய் தெய் திதித்தை தக்க திதித்தை திதித்தை தெய் தெய் திதித்தை தக்க திதித்தை திதித்தை தெய் தெய் திதித்தை தா. இவ்வாறு சரண பகுதியினுடைய 4வது கோர்வை அமைந்திருக்கின்றது. அடுத்து வர்ணத்தினுடைய சரணஸ்வரம். சரணஸ்வரத்தின் முதலாவது கோர்வையை நாங்கள் முதலாவது சரணஸ்வர கோர்வையை பார்ப்போம். அதனுடைய பாடல் நீங்கள் ஏற்கனவே செய்முறை வகுப்பில் கேட்டிருக்கின்றீர்கள். நீங்கா இரவில் பூங்கா கோயில் பழுக்க நீங்கா இரவில் பூங்கா கோயில் பழுக்க. இவ்வாறு இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இதனுடைய கோர்வை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள், அதை பார்ப்போம். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தெய் தாக தக்க திங்கிண்ணத்தும் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க தித்தா தெய்தது தெய் தித்தா தெய்தது தெய் தித்தா தெய்தது தெய். இவ்வாறு அமைந்திருக்கும் முதலாவது கோர்வை. இதனை கைகளில் கொழுப்பித்து பார்க்கலாம். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தெய் தாக தக்க திங்கிண்ணத்தும் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க தித்தா தெய்தது தெய் தித்தா தெய்தது தெய் தித்தா தெய்தது தெய் தா. இவ்வாறு அமையும். இதனை நாங்கள் காலக்குறியுடன் பார்க்கலாம். முதலாவது ஆவர்த்தனத்தை பாருங்கள். முதலாவது தட்டு தக்க திம்மி, அடுத்த தட்டு தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. அவ்வாறே 4 4 4ஆக சரியாக இந்த லகு அமைந்திருக்கின்றது. 4 4 மாத்திரைகள். திருதத்தை பார்த்தால் த தெய், இது முதலாவது தட்டிலும் திருதத்தினுடைய தத்தை என்பது 4ஆக அமைகின்றது. தாஹா வீச்சிலே தாஹா 4ஆக அமைகின்றது. அடுத்த திருதத்தை பார்த்தால் தக்க திங்கிண்ணத்தும் தக்க திங் 4 கிண தொம் என்பதில் காரணம். தக்க திங்கிண்ணத்தும் என்பது 8 மாத்திரைகளாக அமைந்து அடுத்த திருத்தத்தில் அமைகின்றது. முதலாவது ஆவர்த்தனம் முடிவடைந்தது. அடுத்த ஆவர்த்தனம் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. 3 தட்டுகளும் 4 4 மாத்திரைகளாக தக்க திம்மி அமைந்திருக்கின்றது. 4வது தட்டை பார்த்தால் தக்க தித்தா தக்க தித்தா ஆ தித்தா தாவன்னா தான் இங்கு இடம்பெற வேண்டும். தக்க தித்தா என்பது 4 மாத்திரைகளுடன் 4வது தட்டு முடிவடைகின்றது லகு. ஆகவே இதனுடைய ஆ என்ற மிகுதி அடுத்த திருதத்தில் தித்தா என்று இடம்பெறும். அடுத்த திருதத்தை பார்த்தால் தாவினுடைய மிகுதி ஆ என்ற கமாவும் தெய்தது தெய் என்பதும் சேர்ந்து 4ஆக வர வேண்டும். ஆ தெய்தது தெய், ஆ தெய்தது தெய் முதலாவது தட்டில் வர வேண்டும். தெய்தது தெய், தெய் 1 திதி 2 தெய் 3 இந்த கார்வையுடன் இந்த தாவினுடைய மிகுதி பகுதியுடன் சேர்ந்து 4ஆக அமைகின்றது. ஆகவே திதி என்பதற்கு நாங்கள் கோடிட வேண்டும். இது 4. ஆ தெய்தது தெய் 4. அடுத்து தித்தா தெய் தித்தா தெய் தித் தா 1 2 3 தெய் 1 4 தித்தா தெய் 4. அடுத்த திருதத்தை பார்த்தால் இந்த தெய்னுடைய மிகுதி திதி தெய் தித்தா தெய் திதி தெய் திதி தெய் தித் திதி தெய் தித்தா திதி 1 தெய் 2 தித் 3 தா ஒரு தாவினுடைய 1 ஒரு பகுதி இங்கே வரும். அடுத்து தெய்திது தெய்னுடைய தாவினுடைய நீண்ட பகுதி இந்த தெய்திது தெய்னுடைய
சேரும்போது 4 எண்ணிக்கையாக வரும். இப்பொழுது பார்த்தால் மீண்டும் ஒரு முறை இந்த தாளத்தை பார்ப்போம். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி த தெய் தாக தக்க திங்கிண்ணத்தம் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க தித்தா தெய்து தெய் தித்தா தெய்து தெய் தித்தா தெய்து தெய் தா. இது சரண ஸ்வரத்தினுடைய முதலாவது கோர்வையாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் சரண ஸ்வரத்தினுடைய இரண்டாவது கோர்வைக்கு போகலாம். இரண்டாவது கோர்வையை பார்த்தால் அதனுடைய பாடலை பார்ப்போம். ஏதோ ஒரு வகையாய் வருகுதடி நினது பாயமே விவேக நய குண ஏதோ ஒரு வகையா வருகுதடி நினது பாயமே விவேக நய குணபா கான மயிலே. இவ்வாறு சரணஸ்வரம் இரண்டாவது கோர்வையினுடைய இரண்டாவது ஸ்வரத்தினுடைய பாடல் அமைந்திருக்கின்றது. சரணஸ்வர இரண்டாவது கோர்வையை நாங்கள் ஒரு முறை முழுமையாக பார்ப்போம். தெய்யும் தத்த தெய் தெய் திது தெய் தெய்யும் தத்த தெய் தெய் திது தெய் தக்கிட்ட தக்க திம்மி தெய்து தெய் தெய்து தெய் தெய்து தெய். முதலாவது ஆவர்த்தனம். இரண்டாவது தக்க திம்மி தக்க திம்மி தெய் தெய்து தெய் தக்க தெய் தெய்து தெய் தக்க தெய் தெய்து தெய். இவ்வாறு நீங்கள் செய்முறை வகுப்பில் கற்றிருக்கின்றீர்கள். அதனை வைத்து நாங்கள் அங்கடையாளத்தை இடலாம். முதலாவது ஆவர்த்தனத்தை பார்ப்போம். தெய் முதலில் தாளத்தை கொழுப்பித்து பார்த்த பின் ஆவர்த்தனமாக பார்க்கலாம். தெய்யும் தத்த தெய் தெய்து தெய் தெய்யும் தத்த தெய் தெய்து தெய் தக்கிட்ட தக்க திம்மி தெய்து தெய் தெய்து தெய் தெய்து தெய் தக்க திம்மி தக்க திம்மி தெய் தெய்து தெய் தக்க தெய் தெய்து தெய் தக்க தெய் தெய்து தெய் தான். இங்கு தக்க கார்வை இடம்பெறுகின்றது. அதை நாங்கள் எழுதும் போது போட்டுக்கொள்ளலாம். முதலாவது ஆவர்த்தனத்தை பார்ப்போம். தெய்யும் தத்த இது முதலாவது தட்டில் இடம்பெறுகின்றது. ஆகவே தெய்யும் தத்த 4ஆக இருக்கின்றது. அடுத்த இரண்டாவது தெய் தெய் திதி தெய் 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 திதி என்பது வேகமாக வருகின்றது. தெய் 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 திதி தெய் 4ஆக அமைகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தெய் தெய் திதி தெய் என்பது 4 மாத்திரைகளை கொண்டதாக இருக்கின்றது. அதே போல அடுத்த மூன்றாவது தட்டில் தெய்யும் தத்த முன்னர் போலவே தெய்யும் தத்த 4 மாத்திரைகளாக தெய் தெய் திதி தெய். அதே போல தெய் தெய் 2 திதி 3 தெய் 4 தெய் தெய் திதி தெய் லகு முடிவடைகிறது. அடுத்து திருதத்தை பார்ப்போம். தக்கிட்ட தக்க திம்மி தெய் என்று இருக்கின்றது. பாருங்கள், தக்கிட்ட த என்பது 4 ஒரு தட்டில் அமையும். க திம்மி தெய் என்பது அடுத்த வீச்சில் அமையும். தக்கிட்ட தக்க திம்மி தெய் திதி தெய். அடுத்து திதி தெய்யினுடைய திதிக்கு நாங்கள் கோடிட வேண்டும். திதி திதி தெய் தெய் திதி திதி 1 தெய் 2 அடுத்த தெய் 3 திதி 4. அடுத்து தெய் திதி தெய்யினுடைய தெய் அடுத்த தெய் 2 திதி 3 அடுத்த தெய் 4. இவ்வாறு பார்த்தால் திதி தெய் தெய் திதி தெய் தெய் திதி தெய் அடுத்த திருதத்தில் அமைகின்றது. திதி தெய் தெய் திதி தெய் தெய் திதி தெய் இவ்வாறு அமைகின்றது. ஆகவே முதலாவது ஆவர்த்தனம் சரியாக 4-4ஆக அமைந்திருக்கின்றது. இரண்டாவது ஆவர்த்தனத்தை பாருங்கள். தக்க திம்மி இவ்வாறு ஒவ்வொரு தட்டுக்களும் தக்க என்பது இடம்பெறுகின்றது. ஆகவே தக்க என்பது 4ஆக அமைய வேண்டும். தக்க. அடுத்த தட்டு திம்மி தி மீ 4ஆக வர வேண்டும். மூன்றாவது தக்க தக்க 4வது தி மீ. ஆகவே லகு இங்கு தக்க
தக்க திம்மி தக்க திம்மி இவ்வாறு அமைந்துள்ளது. திருத்தத்தை பார்த்தால் தெய் தெய் திது தெய் தக்க தெய் 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 திது தெய் 4 தெய் தெய் திது தெய் ஒரு தட்டில் அமைந்திருக்கின்றது. தெய் தெய் திதி தெய். ஆகவே தெய் தெய் 2 திதி 3 தெய் 4. தக்க தெய் தெய் அதில் கார்வை தெய் தெய் முடிவடைந்த தெய் தெய் திது தெய் முடிவடைந்த பின்னர் ஒரு தக்க கார்வை நாங்கள் அதில் நிற்கின்றோம். அந்த தக்க கார்வையின் பின்னர் தெய் தெய். அப்ப கார்வை 2 தெய் தெய் 2 4 தெய் தெய் திது தெய் தக்க தெய் தெய் என்று இந்த திருத்தத்திற்கு அமையும். அடுத்த திருத்தத்தை பார்த்தால் திதித்தை. இந்த தெய் தெய் திதித்தையினுடைய திதித்தை அடுத்த திருத்தத்துக்கு வருது. அப்ப தெய் தெய் திதித்தை இதிலும் 2 கார்வைகள் இடம்பெறுகின்றன. ஆகவே திதித்தை தக்க என்பது 4. அடுத்த தெய் தெய் திதித்தை என்பது 4. ஆகவே இறுதி துருதத்தில் திதித்தை தக்க தெய் தெய் திதித்தை இவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது. இப்பொழுது முழுமையாக பார்ப்போம். தாளத்தை தெய்யும் தத்த தெய் தெய் திதித்தை தெய்யும் தத்த தெய் தெய் திதித்தை தக்கிட்ட தக்க திம்மி தெய் திதித்தை தெய் திதித்தை தெய் திதித்தை தக்க திம்மி தக்க திம்மி தெய் தெய் திதித்தை தக்க தெய் தெய் திதித்தை தக்க தெய் தெய் திதித்தை தா. இவ்வாறு சரணஸ்வரத்தினுடைய 2வது கோர்வை அமைந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து சரணஸ்வரத்தினுடைய 3வது கோர்வையை நாங்கள் பார்க்கலாம். 3வது கோர்வை சரணஸ்வரத்தினுடைய பாடலை பார்ப்போம். மாமோ கனரதியே நீதான் தயவுடனே துறையை வரவும் சொல்லடி மாமோ கனரதியே நீதான் தயவுடனே துறையை வரவும் சொல்லடி நெடுமலர் சூடி உறவாடி விளையா ஸ்ருதி கூடி இசை பாடி என்னை கூட மனமோடி என்னமா கனரதியே நீதான் தயவுடனே துறையை வரவும் சொல்லடி நெடுமலர் சூடி உறவாடி விளையா ஸ்ருதி கூடி இசை பாடி என்னை கூட மனமோடி என்னப்பா கானமயிலே. இவ்வாறு இந்த பாடல் 3வது சரணஸ்வர பாடல் அமைந்திருக்கும். அதனுடைய கோர்வையை பார்க்கலாம். தெய் தெய் தெய்க தெய் தெய் தாம் தெய் தெய் தெய்க தெய் தெய் தாம் தக்கிட்ட 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 தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த அதில் ஒரு கார்வை வரும். தக்கத்தி குத்தா திங்கிணத்தோம் தக்கத்தி குத்தா திங்கிணத்தோம் தக்கத்தி குத்தா திங்கிணத்தோம். இவ்வாறு நீங்கள் செய்முறையில் கற்றிருக்கிறீர்கள். அதனை மீண்டும் ஒரு முறை கைகளில் கொழுப்பித்து பார்ப்போம். தெய் தெய் தெய்க தெய் தெய் தாம் தெய் தெய் தெய்க தெய் தெய் தாம் தக்கிட்ட 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 தெய் தெய் தெய்க தெய் தெய் தாம் தெய் தெய் தெய்க தெய் தெய் தாம் தக்கிட்ட 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 தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கத்தி குத்தா திங்கிண்ணத்தோம் தக்கத்தி குத்தா திங்கிண்ணத்தோம் தக்கத்தி குத்தா திங்கிண்ணத்தோம் தா. இவ்வாறு இந்த கோர்வை அமைந்திருக்கும். இதனை நாங்கள் குறியீடுகளுடன் பார்ப்போம். தெய் தெய் இது 1வது தட்டில் அமைந்திருக்கின்றது. தெய் 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 என்பது 1, அடுத்த தெய் 2. ஆனால் நாங்கள் 4 மாத்திரைகள் கொடுக்க வேண்டும். தெய் தெய். 2வது தெய்ஹத் தெய் தெய் தெய்ஹத் தெய் தெய் தெய்ஹத் 2 தெய் தெய் 2 தெய்ஹத் தெய் தெய். ஆகவே 2வது தட்டு 4 மாத்திரைகள் அவ்வாறு இருக்கின்றன. தெய் தெய் தெய்ஹத் தெய் தெய் தாம் தாம் 3வது தட்டு. தாம் 2 எண்ணிக்கை, அது 4ஆக அமையும். அடுத்து 4வது தட்டில் தெய் 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 2 4ஆக அமையும்.
இப்பொழுது பாருங்கள், தெய் தெய், தெய்க தெய் தெய், தாம் தெய் தெய், 4 தட்டுக்கள். அடுத்து திருதம், தெய்கத் தெய் தெய், தெய்கத் தெய் தெய், தெய்கத் 2, தெய் தெய் 2, 4 தட்டு. தாம் த, தாம் த. ஆகவே இந்த த தக்கிட்டவனுடைய தா முதலாவது திருதத்துக்குள் வருவதால் தாமினுடைய எண்ணிக்கை 3ஆக அமையும். தக்கிட்ட த, தாம் த. அப்ப தா 2, 3, தக்கிட்டவனுடைய தா சேரும்போது 4 ஆக அமைகின்றது. அடுத்து கீட்ட தக், கீட்ட தக்கி 4, ட தக்கிட்ட 4. இவ்வாறு 4 நீங்கள் பிரித்து பார்க்க முடியும். தெய் தெய், தெய்கத் தெய் தெய் தாம், தெய் தெய், தெய்கத் தெய் தெய் தாம், தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட. இவ்வாறு முதலாவது ஆவர்த்தனம் அமைந்திருக்கின்றது. இரண்டாவது ஆவர்த்தனத்தை பாருங்கள். தா தெய் தேய்த்த முதலாவது தட்டு, த தெய் தேய்த்த 4 மாத்திரைகள். தித்தை தேய்த்த 4 மாத்திரைகள். தத்தை தேய்த்த 4 மாத்திரைகள். தித்தை தேய்த்த 4 மாத்திரைகள். இவ்வாறு லகு முடிவடைந்தது. தகதிக்கு ததிங்கணத்தம், ஒரு த கார்வையின் பின்னர் தகதிக்கு ததிங்கணத்தம் இடம்பெறும். தகதிக்கு ததிங்கணத்தம், தகதிக்கு என்று இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் அந்த த கார்வையை முதலில் இடுவோம். தகதிக்கு ததிங்கணத்தம் இது மேற்காலத்தில் அமைந்ததாக காணப்படுகிறது. தகதிக்கு ததிங்கண தொம்முக்கு நாங்கள் கார்வையிட்டு கோடிடலாம், அல்லது கார்வையிடாமல் கோடிடாமல் தொம்மென்று மாத்திரம் இட முடியும். ஆகவே இங்கு த கார்வை 1, தக்க 2, திக்கு 3, ததிங் 4. கார்வை தக திக்கு ததிங் இவ்வளவும் ஒரு தட்டு. கிண தொம், தக்க திக்குக்கு கோடு போடுவோம். ஆகவே கிண 1, தொம் 2, தக்க திக்கு 2, 4 அடுத்த தட்டாக அமைகின்றது. கார்வையும் தக்க திக்கு ததிங்கிணத்தும் தக்க திக்கு. அடுத்து திருதத்தில் ததிங்கிண தக்க திக்கு ததிங்கிண. ததிங் கிண, ததிங் 1, கிண 2, தொம் 3, தக்க 4. அந்த தக்க வரையும் தக்க திக்குவின் தக்க வரையும் 4ஆகவும், திக்கு ததிங் கிண தொம் 4ஆகவும் அமைகின்றது. ஆகவே 4 நீங்கள் பிரித்து பார்க்கலாம். இதனை மீண்டும் ஒரு முறை காலத்தை கொழுப்பித்து பார்ப்போம். தெய் தெய், தெய்கத் தெய் தெய் தாம், தெய் தெய், தெய்கத் தெய் தெய் தாம், தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட, தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த, தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த, தகதிக்கு ததிங்கெண்ணத்தோம், தகதிக்கு ததிங்கெண்ணத்தோம், தகதிக்கு ததிங்கெண்ணத்தோம் தாம். இவ்வாறு வர்ணத்தினுடைய சரணஸ்வரம் 3வது கோர்வை அமைந்திருப்பதை பார்க்கலாம். இங்கு நீங்கள் கோடு வேகமான பிரயோகங்களில் கோடிடுவதும், கார்வைகளில் நிற்கின்ற இடங்களில் கார்வை குறியீடுகள் இடுவதையும் கவனத்தில் கொண்டு இந்த தாளாங்க குறியீடுகளை எழுதி கொள்ள முடியும். நல்லது மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வர்ணத்தின், அதாவது ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த வர்ணத்தின் உத்தராங்க பகுதியில் உள்ள சரணம், சரணஸ்வரம் ஆகியவற்றின் கோர்வைகளை நாங்கள் தாள அங்காடையாளங்களுடன் எழுதும் முறை பற்றி பார்த்தோம். இவற்றின் அங்காடையாளங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த அடையாளங்களை சீராக செய்வதன் மூலம் இதற்கான விளக்கத்தை பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.